வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ ப்ரமோ 2 வெளியாகி இருக்கு. அதுல சௌந்தர்யா பேரண்ட்ஸ் வராங்க. அதாவது எந்த கண்டஸ்டன்ட்ஸையும் குறை சொல்லாத ஒரு ஃபேமிலி அப்டின்னா, அது சௌந்தர்யா ஃபேமிலி தான். அத பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு இங்க கண்டஸ்டன்ட்ஸ்ல யார் மேலயாவது குறை இருந்தால் சொல்லுங்க அப்டின்னு கேட்கும்போது, சௌந்தர்யாவோட அப்பா எழுந்து என் பொண்ணு நல்லா விளையாடுறா. ஆனா, அவ நெறைய மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி, தன் பொண்ணு மேலேயே குற்றச்சாட்ட சொல்லி அவங்க வேற மாரி கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுல என்னன்னா, மத்த யாரு எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க. பட் என் பொண்ணு வந்து நெறைய மாத்திக்கணும். அவங்க வந்து அதாவது பின்னாடி பேசுறது, அந்த மாரி விஷயங்கள்லாம் மாத்திக்கணும்னு உள்ள போய் அவங்களுக்கு அட்வைஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அதையே வெளியிலயும் வந்து சொல்லும்போது, வேற யாரையும் வந்து அவங்க குறை சொல்லல அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் சௌந்தர்யா ஃபேமிலி கிட்ட இருந்தது. அவங்க அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் ஏதோ நின்னுட்டுருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த பாட்டு வரும்போதே, அம்மா, அப்பான்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க சௌந்தர்யா. ஸோ, அதான் அந்த என்ன சொல்றது? நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட அவங்களே உள்ள வரும்போது, அந்த பொண்ணு ஓடி போய் கட்டி பிடிச்சது, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது. பட் அதாவதுங்க, இப்ப சௌந்தர்யா எப்படி ஒரு அதாவது ரொம்ப வன்மம் பிடித்த பெண் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க எந்த இடத்துலயும் அந்த மாரிலாம் காட்டல. பட் ஓப்பனா சில விஷயங்கள மனச திறந்து சொல்ற ஒரே ஆள் வந்து சௌந்தர்யா தான். எல்லா கண்டஸ்டன்ட்ட பத்தியும். யாரையும் அவங்க குறை சொல்லாத ஆளே கிடையாது. பட் நேராவும் சொல்லுவாங்க, பின்னாடியும் பேசியிருக்காங்க. நான் இல்லன்னு சொல்லல. பட் சௌந்தர்யாவோட பேட்டர்ன் அதுதான். இப்ப நீங்க சௌந்தர்யா இந்த முதல் வாரத்திலேருந்து இந்த 12 வாரம் வரைக்கும் ஒரு 20, 30 இடங்கள்ல நம்மள வந்து இந்த பொண்ணு என்னடா இப்படி பண்ணுது அப்படின்னு நெறைய நிகழ்வுகள் நம்ம பார்த்திருப்போம். பட் அதுல எல்லாத்தையும் நம்ம கேட்ச் பண்ணது அப்படின்னு ஒரு 4, 5 விஷயத்த மட்டும் சொல்றேன். ஒண்ணு குறிப்பா அந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ல வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரா சௌந்தர்யாவ தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள யார் வேணா என்ன வேணா வச்சு செய்யலாம் அப்படிங்கும்போது, இவங்கலாம் "நீலாம் பொம்பளையாடி நீ?" அப்படின்னு கேட்டு வர்ஷினி கேட்டாங்க. நான் என்னது நாய் மாரி ஓன்னு கொலைச்சிட்டு இருக்கேன்னு ஏதேதோ சொன்னாங்க. பட் அந்த பொண்ணு ஒரே விஷயம் தான். அந்த டாஸ்க்ங்கிற பேர்ல 9 ஆண்கள நிக்க வச்சு, ஒரு அடி அடிச்சாங்க பாருங்க. முத்துக்குமரனுக்குலாம் மூஞ்சே செத்து போச்சு அந்த இடத்துல. முத்துக்குமரன், அருணுக்குலாம் "டேய் என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது?" அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த பண்ணாங்களே. அதுதான். அந்த பேட்டர்ன் வந்து யாராலயும் அத மாத்த முடியாது அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம் வந்து, ஒரு அந்த சத்யா கேப்டனா இருக்கும்போது, அ ஒரு விஷயத்த நாங்க யோசிச்சு சொல்றோம், பேசிட்டு சொல்றோம். 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் ஆக்குனாங்க இல்லையா? அப்ப வந்து உட்கார்ந்து ஒரு போராட்டம். "நீங்க என்னடா பண்ணுடா?" நான் உட்கார்ந்து நான் பாட்டு நான் அது உட்கார்ந்து வேற சாப்பிட்டு வேற இருந்தாங்க. கால இப்படி வச்சுக்கிட்டு, சாப்பிட ஆரம்பிச்ச உடனே டென்ஷன் ஆயிட்டாப்ல சத்யா. "இதெல்லாம் நாங்க பட்டிக்காட்டு பொண்ணு மாரி பண்ணிட்டு இருக்கா? இதெல்லாம் எஜுகேட்டட் ஃபேமிலியா இது? படிச்சிருக்க மாட்டா?" அப்படின்லாம், "படிச்சவங்க இப்படிலாம் பண்ணுவாங்களா?" அப்படின்னு ஊன்னு கத்த ஆரம்பிச்சாரு இல்லையா? அது வந்து என்னன்னா, இப்ப அது யார் மேல தப்புனா, சத்யா மேல தான் தப்பு. பட் அந்த பொண்ணு பெண்கள் அப்படி உட்காரவே கூடாது அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அதெல்லாம் தப்பு. அதாவது படிச்ச பெண்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு. போன வருஷம் அர்ச்சனாவோடத பார்த்திருந்தாருன்னா, இத சொல்லியிருக்க மாட்டாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்க அது மாரி தான் உட்கார்ந்தாங்க. நெறைய இடங்கள்ல இல்லையா? சோ அது வந்து ஒரு கேரக்டரா அவங்க பண்ணாங்க இல்லையா? அதே மாரி சௌந்தர்யா பண்ணது தப்பு கிடையாது அப்படிங்கிறத படிச்சவங்க ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு இருக்கான்னு எழுதி வச்சிருக்கான்னு, அது கூட நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அந்த வீக்கெண்ட்ல கேட்கும்போது சத்யாவ வார்ன் பண்ணாரு. அந்த மாரி நெறைய இடங்கள் சொல்ல முடியும். அதாவது இந்த இடத்துல இவங்க இப்படி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு யோசிப்போம். டக்குனு ஒரு அடி அடிச்சுருவாங்க. அதுதான் வந்து சௌந்தர்யா அப்படிங்கிற ஒரு விஷயம். நெறைய இடங்கள்ல அவங்க கோவப்பட்டது. கடைசி ஒரு 2, 3 வாரத்துல பார்த்தீங்கன்னா, கோவப்படுறது. அந்த அன்ஷிதா கூட கொடைய பிடிச்சு ஆட்டுனது. அது சில நமக்கு பிடிக்கல அப்படின்னாலும், அங்க அந்த வாரம் கன்டென்ட்டே இல்ல. சோ அந்த கன்டென்ட்ட கிரியேட் பண்ற ஒரு இது மாரி, நான் எதுவுமே பண்ணல, அதுக்காக பண்றேன் அப்படிங்கிற மாரி ஒரு டாஸ்க்குள்ள ஒரு ஃபைட்டு. தான் மேனேஜரா இருக்கும்போது போய் சைக்கிள் ஓட்டுறது. சோ ஏதோ ஒரு வித்தியாசமா பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. பட் அது பெருசா அவங்களுக்கு வந்து எவால்வ் ஆகல. அவங்க அந்த வாரமும் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது வாரம் வாரம் நடக்க தான் செய்யுது. பட் என்னன்னா, ஒரு வாரம் அந்த உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிடும்போது உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, நீங்க 2 நாளைக்கு கிட்டத்தட்ட 6 வேளையா? 6 வேள சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது சாப்பிடவே இல்ல. அப்படியே பாதி வச்சு அப்படியே வச்சுட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நாங்க சாப்பிடவே மாட்டோம்னு முடிவு பண்ணாங்க. ஜாக்குலினும், சௌந்தர்யாவும். பட் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல இதுதான். இப்ப நீங்க நட்பு அப்படின்னா, சௌந்தர்யா வந்து ஜாக்குலினுக்காக நின்னும் இருக்காங்க நெறைய இடங்கள்ல. உதாரணத்துக்கு அந்த ஏஞ்சல்ஸ் டெமான்ஸ் டாஸ்க்ல தர்ஷிகாவோட ஃபைட் பண்ணும்போது. அது மாரி நெறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். ஆனால், அதே சௌந்தர்யா ஜாக்குலினோட குறைபாடுகளையும் சொல்லியிருக்காங்க நெறைய இடங்கள்ல. இப்ப எங்க முதல் வாரத்துல இருந்தே சொல்லிருக்காங்க. இன்னைக்கு இந்த 12வது வாரம் தான் அவங்க வந்து சொல்லல. முதல் வாரத்துல இருந்தே ஜாக்குலின், "நீ வந்து கன்டென்ட்க்காக அழுவுறியா? இதுக்காக அழுவுறியா? நீ வந்து அழுது நடிக்கிற மாரி தெரிஞ்சுதுன்னு" அப்பவே சொன்னாங்க. முதல் வாரமும், 2வது வாரமும் சொன்னாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அது போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்களா என்னன்னு தெரியல. சோ அதுதான் வந்து சௌந்தர்யா அப்படிங்கிறது தான் உண்மை. அது ஆக்சுவலா வந்து இப்ப அதிகமாக மக்களுக்கு அது குறை சொல்ற மாரி தெரியுது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி இல்ல. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. அ சௌந்தர்யா வந்து தன் மனசுல என்ன தோணுதோ அத அப்படியே பேசுறாங்க. ஆனா அது யார்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அது பின்னாடி போய் பேசாத, முன்னாடியே சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க பேரன்ட்ஸ் எல்லாருமே இங்க அட்வைஸ் குடுத்தாங்க. அதாவது அவங்க அப்பா கிட்ட வந்து முரண்பாடான இங்க வீட்டு கண்டஸ்டன்ட்ல யார் முரண்பாடா இருக்கா?
முரண்பாடு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய பொண்ணையை எழுப்பி நீ வந்து நிறைய மாத்திக்கணுமா அப்படின்னு சௌந்தர்யாவை வந்து குற்றச்சாட்டு சொன்னதா ப்ரமோல காட்டுறாங்க. பட் அது வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணி அவங்க சொல்லல. ஒரு சாதாரணமா சொல்லிட்டு போனாங்க. பட் எந்த கண்டஸ்டன்ட்ஸுமே அவங்க குறை சொல்லல அப்படிங்கிறது தான். காரணம் தன் பொண்ணுக்கு எந்த கன்டென்ட்டும் அவங்க குடுக்கல. இவன் விஷால் இப்படி பேசுறான், இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு கூட அவங்க சொல்லவே இல்ல. காரணம் என்னன்னா, தன் பொண்ணு அவங்களா இருந்துட்டு வரட்டும் நமக்கு ஏன் அது அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம் அவங்க சொன்னது, முன்னாடி பேசு, எதையும் பின்னாடி பேசாத. அத மட்டும் மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி உள்பட 3 பேருமே சொன்னத நம்ம பார்க்கிறோம். பட் அதுதான் அந்த அவங்க ஃபேமிலி அவங்க ஓட்டிங்க பத்திலாம் கூட கவலைப்படல. நீ இரும்மா, நீ இருந்துட்டு வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட அ புத்திமதியா இருந்ததே தவிர, வேற எந்த ஒரு கன்டென்ட்டும் அவங்க பேசினதா தெரியல. வந்துட்டு போயிட்டாங்க. நான் லைவ்லயே நான் பார்க்கல. பட் இந்த ப்ரமோ பார்த்துட்டு சொல்றேன். பட் அந்த பேட்டர்ன் அவங்களோட பேட்டர்ன் அதுதான். அவங்க அதாவது வஞ்சகம் இல்லாத ஃபேமிலி, நஞ்சுண்டன் ஃபேமிலி அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு அது. ஸோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? வேற எதுவும் நம்ம எடுத்து சொல்ல முடியாது. பட் இது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். நம்ம வந்து இத கேட்டுருக்கலாம், அத கேட்டுருக்கலாம் அப்படிங்கிறத விட, அத கேட்காம விடுறதும் ஒரு இதுதான். நீங்க விசித்ரா ஃபேமிலி போன வருஷம் வந்தாங்க இல்லையா? அவங்க ஹஸ்பண்டும் அப்படிதான். ரொம்ப அழகா கொண்டு போனாரு. அதாவது மாயா கூட நீ பேசாத, அத தவிர்த்துருன்னு சொல்லியிருந்தா கூட விசித்ரா வேற மாரி விளையாண்டுருப்பாங்க. அது கூட வேண்டாம். நம்ம யாரையுமே குறை சொல்ல வேணாம். அவங்க தனியா இருக்கும்போது கூட அந்த குடும்பத்த பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதே போல தான் இங்கேயுமே. நீ சரி பண்ணிக்கோ அப்படின்னு தான். நீ ஜாக்குலின்ட்ட இப்படி பழகாத, அப்படி பழகாதன்னுலாம் கூட சொல்லல. ஏன்னா, எதையுமே அவங்க வந்து எலாபரேட் பண்ணல அப்படிங்கிறது தான். ஸோ இது வேற மாதிரியாக கொண்டு செல்லப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஃபேமிலியோட இன்வால்வ்மென்ட், அந்த ஃபேமிலியோட எக்ஸைட்மென்ட் அது அவங்க அந்த எழுந்து ஓடி போய் அம்மாவ கட்டி பிடிச்சதாகட்டும், அம்மா, அப்பான்னு கத்துனது ஒரு குழந்தையாக தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? அந்த மாரி தான் இருக்காங்க அவங்க. தன்னுடைய பாசத்துக்காக போராடுற ஒரு பொண்ணு. நீங்க எல்லாரையும் பார்த்தீங்களா? எல்லாரும் கதறி அழுவாங்க பேரண்ட்ஸ பார்த்தா. ஆனால் அவங்க வந்து அழவே இல்ல. சிரிச்சுக்கிட்டே வரவேற்றார்கள் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த எமோஷன்ஸ் அங்க எனக்கு தேவையில்ல. அம்மாவ பார்த்தா, அம்மா, அப்பாவ பார்த்தா சந்தோஷம் தானே. அதுல ஏன் நான் நடிக்கணும் அப்படிங்கிறது தான் சௌந்தர்யாவோட பாயிண்ட்டா இருந்தது. இங்க நம்ம ராணுவம் அப்படிதான் இப்ப லைவ்ல வந்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா, அம்மா, அப்பா. அவங்க அப்பா தான் அழுவுறாரு. அவங்க அம்மா, அப்பா தான் அழுவுறாங்க. பட் இவன் ரொம்ப கேஷுவலா இருக்கான். அவங்க பாருங்களேன் 5 பேர் வந்திருக்காங்க இந்த ஃபேமிலில மட்டும். 4 பேர் தான் அலவுடுன்னு சொல்லி நேத்திக்கு இவங்க ஃபேமிலி மஞ்சரி ஃபேமிலிக்கு 4 பேர் தான் அலவுடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்ம ரயான் ஃபேமிலிக்கு 4 பேர் தான் அலவுடுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர உள்ளே விடலைங்க. ராணுவுக்கு மட்டும் பாருங்க 5 பேர் வந்திருக்காங்க. இது என்னய்யா அநியாயமா இருக்கு? ஓ 4 பேர் தானா? 4 பேர் தான். சாரி. அம்மா, அப்பா, அவங்க தங்கச்சி, பையன் 4 பேர் தான். நான் 5 பேரோட நெனச்சுட்டேன். ஸோ இந்த மாரி அந்த அந்த பேட்டர்ன் ஆஃப் இது வந்து சௌந்தர்யாவோட ரொம்ப நேச்சுரலா இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இதுல எந்த ஒரு விஷயத்தையும் இப்படி கன்ஃப்யூஸ் பண்ணி விளையாட வேண்டாம். அப்படி கன்ஃப்யூஸ் பண்ணி விளையாட நீ வந்து முன்னாடி பேசு. மத்ததெல்லாம் நீ சூப்பரா பண்ற அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லிட்டு போன சௌந்தர்யா ஃபேமிலி ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அதுதான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிறத. வேற யாரையும் வஞ்சகம் பண்ணியோ அல்லது வேற எதுவும் பண்ணாத அப்படிங்கிறது தான் அவங்களோட கேமா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ தேங்க் யூ கைஸ். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி மக்களே. தேங்க் யூ ஆல். பை.